السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அதாவது அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃப்ல என்ன சொல்றான்னா, மனிதர்களே உங்களோட இறைவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பயந்து கொள்ளுங்க. அவன் யாரையும் எல்லாத்தையும் எப்படி படைச்சிருக்கான், ஒரே ஆத்மாவில் தான் படைச்சிருக்கான். அந்த படைச்சதுலேருந்து தான் ஒரு மனிதரை படிக்கும்போது தான் அதுலேருந்து அவங்களோட மனைவியை வந்து அல்லா தாலா படைச்சிருக்கான். அப்படி படைச்சதுக்கப்புறம் அந்த அந்த 2 பேரிலிருந்து அதிகமான ஆண்களும் பெண்களும் வந்து, அதாவது ஒரு பெண் மூலமாக தான் வந்து குழந்தை உருவாகுது. அதன் மூலமாக ஆண்கள் பெண்கள் வந்து அல்லா தாலா படைச்சு இந்த உலகத்தில் பரவ செஞ்சுருக்கான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அல்லா தாலாவுக்கு அதிகமாக பயந்து நடங்க. நம்மளை அல்லா தாலா உலகான் படைச்சிருக்கானே, நம்ம அவனுக்கு வந்து அதிகமாக நம்ம நன்றி செலுத்தணும். நம்மளை வந்து படைச்சி நம்மளை வந்து வளர்த்து, நம்மளோட தாய் வந்து நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்த்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தாய்க்கும் மரியாதை செய்யணும். நம்மளோட அதுக்கு மேலே அல்லா இருக்கான், அவனுக்கும் நம்ம வந்து பயந்து நடந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் வந்து தமக்குரிய உரிமையை வந்து கொண்டுட்ருக்கீங்க. அல்லா தாலாட்டு என்ன சொல்கிறோம், நம்மளோட தேவையை வந்து அல்லா தாலா மூலம் தான் நம்ம வந்து நிறைவேற்றுறோம். அதை வந்து நம்ம வந்து அல்லாட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அல்லா தாலா நம்ம எல்லாத்தையும் தாரோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி இந்த குரான் ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், ரத்த கலப்புடைய உறவினர்களை நீங்கள் வந்து ஆதரித்து நடங்க. அதாவது ரத்த கலப்புடையவங்க சொந்தக்காரங்க, ஆனால் ரொம்ப வந்து நெருங்கியவங்க நம்ம நம்மளோட அண்டை வீட்டில் உள்ளவங்கள, பக்கத்து வீட்டுக்காரங்களை தான் நம்ம வந்து அல்லாஹ் நெருங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்கிறான். கடைசியாக அல்லாஹ்ன்னு சொல்கிறான், நான் வந்து நிச்சயமாக உங்களை வந்து கண்காணிப்புனாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லா தாலா ஒரு செகண்ட் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லா விஷயத்தையும் அல்லா தாலா என்ன பண்ணுறான், நம்மளை வந்து கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம் அதுக்குன்னு அல்லா தாலா வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அல்லாஹ்க்காக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அதாவது என்ன சொல்கிறான், நம்பிக்கையாளர்களுக்கு நான் வந்து குர்ஆனை வந்து ஒரு நோய் நிவாரணியாகவும் அருளாகவும் இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தாலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான். அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வந்து பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களோட என்ன ஏதுன்னு உடனே விசாரித்து நம்ம பிள்ளைக்கு என்ன பயப்படுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று நம்ம பதற தான் செய்வோம். நம்ம அல்லா தாலாட்ட வந்து நம்ம நெருங்குறோமா கிடையாது. அது அல்லா தாலா குர்ஆன் ஷரீஃப்ல நாங்கள் நோய் நிவாரணியாக வந்து உங்களுக்கு இறக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அல்லா தாலா சொல்கிறான். அல்ஹம்து சூறாவை நம்ம 7 தடவை பிள்ளைகளுக்கு ஓதுனா அது ஷைத்தானோட தீங்குலேருந்து வந்து அல்லா தாலா வந்து பாதுகாத்தாரன்னு சொல்லியிருக்கான். நம்ம அந்த விஷயம் செய்கிறோமா? அடுத்து மஹ்ரிப் தொழுகைக்கு அப்புறம் குல்ஹுவல்லா அஹத், குல் பிரபில் ஃபலக் அந்த சூறா ஓது நம்ம பிள்ளைகளுக்கு ஓதுனா ஷைத்தான் ஷைத்தான் அதாவது மஹ்ரிப்புக்கு அப்புறம் ஊசலாட்டங்களாக இருக்கக்கூடிய நேரம் தான் மஹ்ரிப்புடைய நேரம். அந்த மஹ்ரிப்புடைய நேரத்துக்கு அப்புறம் யாரையும் நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம குழந்தைகளை வெளியே விளையாட மட்டும் அனுப்புகிறோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைகளையும் வெளியே அனுப்பக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஷைத்தானோட அந்த நேரத்தில் தான் வந்து அதிகமான முறையில் வந்து ஷைத்தான் வந்து பிள்ளைகளை தாக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், குர்ஆனில் அல்லா தாலா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான். அந்த இதை நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்து சூறா பிள்ளைகளுக்கு ஓதி ஊதணும். அந்த விஷயத்த நம்ம பார்க்கணுமே தவிர உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அப்படி செய்யாமல் நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்க்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம், அல்லாஹ்க்காக தான் நம்ம அல்லாஹ்ட்ட தான் போய் சேர போகிறோம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்க்காக ஒரு ஃபாத்திகா சூறா, அந்த சூறா ஓதுனா நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய நன்மை இருக்குது. அதை நம்ம வந்து விளங்கி நம்ம வந்து செயல்படுத்த முயற்சி செய்யணும். அப்புறம் வந்து அனில் பராயி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனுல் குர்ஆன் பி அஸ்வாத்திக்கும் ஃபைன சவுத்தல் ஹசன் யசீதுல் குர்ஆன் ஹஸ்னா. அதாவது பராவூர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்து சொல்கிறாங்க, இனிமையான குரலை கொண்டு குர்ஆன் ஓதுவதை அழகுபடுத்துங்கள். ஏனெனில் இனிய குர்ஆன்
இனிய குரல் குரான் ஓதுவதின் அழகை அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தஆலா சொல்கிறான். அப்படிங்கும்போது நம்ம குரானை வந்து கடன் ஓதாமல் நிறுத்தி நிதானமாக அழகான ஒரு குரலில் நம்ம வந்து அல்லாக்காக ஓதுறோம். நம்மளோட குரல் வந்து அந்த இதில் வந்து நம்மளோட குரலே அழகாயிருமா. அந்த அளவுக்கு நம்ம வந்து குரானை தெளிவாக நிறுத்தி நிதானமாக வந்து நம்ம வந்து குரானை அழகான முறையில் ஓதுறதுக்கு முயற்சி செஞ்சு வரணும். குரானை வந்து திக்கி திக்கி ஓதுறாங்க. திக்கி திக்கி ஓதும்போது அதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் குரான் ஓதுங்க. திக்கி திக்கி ஓதுறதுனால அந்த சிரமத்தினால அல்லாஹ் தஆலா நான் உனக்கு 2 விதமாக நன்மை தரேன். ஒன்று நீங்கள் குரான் ஓதுறீங்க, இன்னொன்று திக்கி திக்கி ஓதுறீங்க. அதில் எவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வந்து அதுக்கும் நம்மளுக்கு நன்மை தரேன்னு சொல்கிறான். நார்மலாக நம்ம குரான் ஓதுறாங்கள விட திக்கி திக்கி குரான் ஓதுறாங்களா அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், 2 விதமான நன்மை வந்து கொடுக்குறான். அதனால் நம்ம வந்து திக்கி திக்கி தான் நம்ம ஓதுறோம், அதனால் நம்ம குரான் ஓத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரான் ஓதுறது விட்டுறவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும், குரான் ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவுக்கும் ஒரு இதை வச்சுருக்கான். யாசின் சூறா நம்ம காலையில் சுபு தொழுகையை ஓதனோம்னா நம்மளோட தேவையை அல்லாஹ் தஆலா வந்து நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம டெய்லி நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கும். மனிதர்களை நமக்கு என்ன செய்யும், தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த யாசின் சூறாவை காலையில் சுபு தொழுவோம். அப்போ எந்திரிச்சு நம்ம அந்த யாசின் சூறா ஓதுனதுனால நம்மளுக்கு அன்றைய தேவை அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யணும், பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அதன்படி அமல் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு வரணும். நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு, நம்மளோட பிள்ளைகளுக்கு, நம்மளோட கணவர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதனால் மஹ்ரிப் நேரமும் சுபு நேரமும் அல்லாட்ட வந்து பரக்கத்து நிறைந்த நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு குரான் சொல்லிக் கொடுக்குறது, நம்மளும் அந்த நேரத்தில் குரான் ஓதக்கூடியவங்களாம் இருந்துக்கு முயற்சி செஞ்சு வரணும். அப்புறம் வாக்கியா சூறா, அந்த வாக்கியா சூறா வந்து எப்படின்னா நம்மளோட வறுமையை வந்து நீக்கிறேன் அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா குரான் ஷரீஃபில் சொல்கிறான். அந்த அளவுக்கு அந்த சூறாவில் வந்து ஒரு பவர் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், வறுமையில் யாராச்சும் இருந்தாலுமே, நம்மளுக்கு ஒரு வறுமை ஏற்பட்டாலுமே நம்ம என்ன செய்யணும், அந்த சூறாவை டெய்லி ஓதுறதுனால அல்லாஹ் தஆலா அதில் ஒரு அதிகமான பரக்கத்து வச்சுருக்கான். அந்த பரக்கத்தை நம்ம வந்து அறிஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை நிறைவேற்றுவோம். நம்ம வந்து அவங்ககிட்ட போய் கடன் வாங்குவோமே, இவங்ககிட்ட போய் கடன் வாங்குவோமே, இதனால் வந்து நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்காம, நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கானோ அதை நம்ம செஞ்சோம்னா முதல்ல நம்மளுக்கு சிரமமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக என்ன செய்யும், பழகிரும். இப்படி செஞ்சால் இப்படி நடக்குமே. நம்மளுக்கு வந்து அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்கான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காம, அதை வந்து நம்ம வீணதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ் தான் சோதனையும் கொடுக்குறான், அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், சோதனையிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரவும் செய்கிறான். அப்போ நம்ம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை நம்ம செய்யணும் தவிர மற்ற இதையும் வந்து நம்ம செய்யக்கூடாது. மற்ற மனிதர்கள்ட்ட வந்து நம்ம போய் கேட்குறத விட அவங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யார் நம்ம கூட இருக்கப்புறம் அல்லாஹ் தான் கூட இருக்கப்புறம். அதனால் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கானோ அதை நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். அதில் வந்து குரான் தான் அல்லாஹ் தஆலா மோஸ்ட்லி சொல்லியிருக்கான். தொழுகைக்கு அப்புறம் குரானாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், தொழுகை மூலமாக நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்புறம் குரானில் அல்லாஹ் என்னென்ன சூறா வந்து என்னென்ன பரக்கத்து இருக்குது, என்னென்ன நன்மை இருக்குது நம்ம அறிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம எந்த மக்கள்கிட்டையும் போய் எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எதை வந்து நீங்கள் சரி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்காம நம்ம அல்லாட்டையும் நம்ம வந்து நேரடியாக கேட்குறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நான் வந்து மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவனாக தான் இருக்கான், அவன் என்கிட்ட கேட்கறதுக்கு வந்து மனிதன் வந்து வெட்கப்படுறான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் குரான் மூலமாக அல்லாஹ்வை வந்து அதிகமான முறையில் நெருங்கிறதுக்கு முயற்சி செஞ்சு வரணும். நம்ம குரான் மூலமாக நெருங்க மலக்குமார்களுக்கும் நம்ம மேலே ஒரு இது வரும். அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு அடியான் குரான் அதனால நம்ம அல்லாஹ் தஆலாட்ட தான் வந்து எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கேட்டு பெறக்கூடியவங்களா இருக்கணும். மனிதர்கள்ட்ட போய் வந்து கேட்டு பெறக்கூடியவங்களா நம்ம வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, திருக்குரானை வந்து நம்ம ஒரு எழுத்து ஓதுனாலும் அதுக்கு 10 நன்மை வந்து அல்லாஹ் தஆலா தாரேன்னு சொல்லியிருக்கான். அந்த நன்மையை வந்து நம்ம பெறக்கூடியவங்களா இருக்கணும். அதாவது அலிஃப் லாம் மீம், அதாவது அலிஃப் அந்த எழுத்துக்கு 10 நன்மை கொடுக்குறான். அப்போ நம்ம வந்து குரானில் ஒரு எழுத்து ஓதும்போது இப்போ எவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிக்கணும். யாசீன் அது ஓதும்போது அதில் யாக்கு ஒரு 10 நன்மையும் சீனுக்கு ஒரு 10 நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லி நம்மளுக்கு குரான் ஓத தெரியலை அப்படின்னு நம்ம யோசித்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, குரானை எடுத்து பார்க்குறதுனால அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு என்ன சொல்கிறோம்னா நன்மை தாரேன்னு சொல்லியிருக்கான். அதனால் நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் குரானை வந்து ஓதணும். அப்புறம் தொழுகைக்காக நம்ம வந்து நீட்டாக இருக்கணும், ஒழு செய்யணும். அதுக்கு அந்த நேரம் வந்தோன்னே நம்ம அந்தந்த விஷயங்கள் நம்ம செய்யணும். ஆனால் குரான் ஓதுறதுக்கு நம்ம ஒழு மட்டும் செய்யணும். எந்த இடத்துல உட்காந்து நம்ம என்ன செய்யலாம், ஓதலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் குரானோட நம்ம வந்து தொடர்பு வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம மக்கள்கிட்ட வந்து பாராட்டு வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் நம்ம பாராட்டு வாங்கணும்னா நம்ம குரானை கற்று மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், குரானை கற்றுக் கொடுப்பவரும் சிறந்தவராக இருக்காங்க அப்படின்னு முகமது நபி சொல்லியிருக்காங்க.
இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக வந்து குரானை வந்து ஓதக்கூடியவங்களாக இருந்து வரதுக்கு முயற்சி செஞ்சு வரணும். அதனால நம்ம வாழ்க்கையிலையும் வந்து குரானையும் கொண்டு வந்து நம்மளுடைய இமயமலை வெற்றிக்காகவும் குரானை ஓதி அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.